கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். இங்கு 3 விஷயம் சொல்லியிருக்கு. நம்பிக்கை, உபத்திரவம், ஜெபம். நம்பிக்கையில் எப்படி இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணுமா. உபத்திரவம், ட்ரிபியூலேஷன்ஸ், அதில் பொறுமையாக இருக்கணும், பேஷண்ட்டாக இருக்கணும். ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஏன்னா ப்ராவர்ப்ஸ் 23:18 நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளோட முடிவு கண்டிப்பாக இருக்குது, அது வீண் போகாது, நம்மளோட நம்பிக்கை வீண் போகாதுன்னு இங்கே திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 62:5 என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். நம்ம எதை நம்புகிறோம்? ஆண்டவரை நம்புகிறோம். ஸோ கர்த்தரை நம்புகிறப்போ நம்ம நம்பிக்கை வீண் போகாது. அடுத்தது உபத்திரவம், ட்ரிபியூலேஷன். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்னு சொல்லியிருக்கு. உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள்னா யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது உபத்திரவத்தை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா அவனோட உபத்திரவத்துக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார். ஸோ அவனோட எல்லா விதமான உபத்திரவத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். ஸோ கண்டிப்பாக உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். நம்ம ஐயோ உபத்திரவம் வருதே அப்படின்னு கஷ்டப்படாமல் அதை நினச்சி புலம்பாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த உபத்திரவத்தை பொறுமையாக கையாளணும். அடுத்தது ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். ஜெபத்திலே உறுதியாக ப்ரேயரில் ஸ்டெட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஹோல்ட் ஆன் ஸ்டெடி, ஸ்டெட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். லூக் 18:1 இயேசு சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக கர்த்தர் நம்மளோட எல்லா வித ஜெபத்துக்கும் பதிலளிக்கிறார். நம்மளோட நம்பிக்கை எந்த காலத்துலேயும் வீண் போகாது. ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறப்போ கர்த்தர் அந்த நம்பிக்கைக்கும் உபத்திரவத்துக்கும் அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார்.